கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போரே தங்காணி போரே உன் தேரே அண்ணன் தூக்கி போரே ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போரே தங்காணி போரே உன் தேரே அண்ணன் தூக்கி போரே மஞ்சள் நீளம பூத்ததில்லை அம்மா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்களே பட்டு புடவ போரே ஊர்கோலம் போரே உன் தேரே அண்ணன் தூக்கி போரே ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போரே ஊர்கோலம் போரே உன் தேரே அண்ணன் தூக்கி போரே நீ அழுதே ரத்தனானமெல்லாம் உடம்புக்குள்ளே ஒடுங்கி போச்சம்மா உடம்பு சுடுகாட்டிலதான் இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சம்மா அண்ணன் உன்னை கஷ்டப்பட விட்டதில்லை அண்ணன் உன்னை கஷ்டப்பட விட்டதில்லை அண்ணன் உன்னை கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தா கூட தங்கச்சிய திட்டியதில்லை நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருந்த அண்ணன் மடியில் மண்ணாய் சாய்ந்து போரே ஊர்கோலம் போரே உன் தேரே அண்ணன் தூக்கி போரே ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போரே ஊர்கோலம் போரே உன் தேரே அண்ணன் தூக்கி போரே படுபாவி ஆள வந்தால் கொஞ்ச நேரம் ஆளில் ஆடு போட்டு இவன் இப்படியே விடக்கூடாது நீதிமன்றமோ மன்னர் நீதிகள் நீதி கிடைக்கும் நீதி கிடைக்குமா நீ போய் உனக்கு நீதி வேண்டுமா?
இந்த ஆட்சியை நீதிக்கு நீதி கேட்க ஐயோ, பாவமே இந்த குழந்தை போட்டானே கரண்ட் நான் மேல் சுத்தி இருப்பா அத படிவு போட்டானே பாவி படி போட்டானே எவ்வளவு நீட்டாங்க இறந்திருக்கின்ற பெண்யா என்னுடைய தங்கை மண்ணா, என்னுடைய தங்கை உங்களுடைய ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடக்கிறது மண்ணா. இதுவரை என் ஆட்சியிலே கொலை களவு கற்பழிக்கவில்லை. என்ற கொடியவன் தான் இந்த தீய செயலை செய்கிறான். யார் செய்தாலும் தண்டனை ஒன்றுதானே. அவன் யாரா இருந்தாலும் சரி தண்டனை ஒன்றை மாற்ற இப்பேற்பட்ட கொடிய செயலை செய்தது யார் தெரியுமா? யாரவன்? முப்படை தளபதி அந்த ஆளவன் அவன் தானா இப்பேற்பட்ட ஈவன செயலை செய்திருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? அந்த மரத்தில் நீராடி கொண்டிருந்தேன். அந்த பொறுத்திலே தான் எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கிட்டாலே இறந்திருக்கின்ற பிணத்தை பார்த்தாய். என்னடா என்ன மாதிரி ஆயிட்டா மன்னா இப்போது நினைவித்து வருகிறது மன்னா. அதான் போத தெளிதா இருக்கு ஒரு நேரத்தில் நகர்வளத்தை முடித்துவிட்டு நதிக்கரை ஓரமாக சென்று கொண்டது. அப்போது இந்த பேர் தண்ணிமையில் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். தனியா ஒண்டியாவா அப்படித்தான் அருகாவில் சென்று பெண்ணே எதற்காக இங்கு தனிமையில் நிற்கிறாய் என்று நான் கேட்டேன். நீ அவள் அதற்கு உரைத்த பதில் என்ன தெரியுமா? என்னங்க ஐயா நான் விபச்சாரம் மணிபுரி நாட்டு விபச்சாரமா ரெண்டு கொட விட வேண்டும். ஆட பேச்சு வரவில்லை. ஒரு அடி எடுத்து வைக்க முடியலையா? அது போதான் நானும் நின்னுங்க பேச்சு வராதுதான் இப்படியே தான் நடக்கிறது. என்னவென்றே தெரியவில்லை. யாரோ இந்த மன்னருக்கு சூரிய வைத்து விட்டுகிறார்கள். நானி வைக்கலப்பா முட்டை பாத்திரம் வச்சுக்கிறாங்க தெரியவில்லை ஐயா. என்றானே என்று சுதாரித்துக் கொண்டு ஓட்டோட்டமாக ஓடி வந்து உன்னிடம் உரைத்தேன். எங்க சொல்றானம்மா ஐயா உண்மையிலே அந்த பொண்ணு அந்த தொழிலாம் செய்யுது என்னையே சவுதப்பல ஒரு நாள் கூப்பிட்டா என்னால முடியுமா எனக்கு உடம்பு செல்லுமான்னு சொல்லிட்டேன். யாரும் தெரியாதுன்னு சொன்னப்பா. அப்படி அப்படின்னு பேசுனா ஆளுக்கு ஒரு போட்டோ கொடுப்பான் இல்லைன்னா நாமத்து போட்டு அவங்க குடிச்சு போடுவான். அண்ணா, என்னுடைய தங்கை விபச்சாரம் செய்யலாம். விபச்சாரம் என்றால் என்னவென்று தெரியாத மன்னா என்னுடைய தங்கைக்கு புத்திரி பத்திரி சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய தங்கை தான் சொல்ல வேண்டும். இந்த ஏழைக்கு நீதி வேண்டும் அண்ணா, நீதி வேண்டும். மன்னா எதிரவன் கத்துகிறான், கதறுகிறான், அழுகிறான், துடைக்கிறான், கல்கிறான், கண்ணீர் வடிக்கிறான். எனக்கும் அவனுக்கும் என்ன பகை தெரியவில்லை. நாங்கள் இருவரும் சிறந்த முறையில் நல்ல முறையில் நான் தான் கொலை செய்தேன் என்றோ என்ன சாட்சி இருக்கிறது மன்னா? சாட்சி இல்லாமல் சபைக்கு வருவேனா? இதோ பாருங்கள் மன்னா, அவருடைய கட்டாரியை பாருங்கள் மன்னா. போறா தூக்குறான் ஆளவன்தான் என்ற பொறிக்கப்பட்ட கட்டாரி உன்னோடுதானே? மன்னா கண்ணு தெரியல பழுது கட்டாரி என்னுடையதான். நான் கொலை செய்யவில்லை. நேடா ரஜினி படையாப்பால் சொன்ன மாதிரியே சொல்றேன். மாப்பிள்ளை இவர் தான் ஆனா போட்டு கட்டு மொத்தம் எடுத்து சொல்ற மாதிரி கோவிந்து என்னுடைய வார்த்தையில் உங்களுக்கு சந்தேகமா? சந்தேகம் இல்ல கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி. ஒரு குடும்பத்தில் சந்தேகம் வந்துவிட்டால் அந்த குடும்பமே குட்டிச்சோராகும். நமது அரண்மனையில் வந்திருப்பது கன்ஃபார்ம். அதை நான் நிரூபிக்கிறேன். ஒரு நேரத்தில் உள்ள நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் வருகிறான். நீ எல்லாம் ஒரு முப்படை தளபதியா என்று கேட்டிருக்க. அப்போது நான் என்ன உரைத்தேன்? மன்னோ இப்போ இதை கட்டளை இட்டால் போதும். முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சரத்தை உன் பாதத்தில் படிப்பேன் என்று உரைத்தேன். நிறைவேறுகிறேன். அப்போது எனக்கு கட்டளை இட்டீர்கள். முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு போருக்கு சென்று போருக்கு செல்லும் போது எனது படை குதிரைப்படையை சவாரி செய்வது என் கட்டாரி கைத்தவரில் போரிலே அங்கும் இங்கும் கட்டாரி கிடைக்கவில்லை. கோயிலிடத்தில் ஒரு கேட்டு பாருங்கள். எனக்கு இப்பதாங்க தெரியுது இந்த கொலை எப்படி நடந்திருக்கணும். அந்த வையா எவனா போயிருப்பான், கத்தி நல்லா எடுத்து போயிருப்பான். அவனா இவன் ஆசைப்பாட்டு கூப்பிட்டுருப்பான், அவனும் போயிட்டு இருப்பான். இவன் துட்டு கேட்டிருப்பான், அவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான். இவன் ஓரா பேசிருப்பான், கத்தி சொமாரி எடுத்து சொல்லிட்டு கொடுக்குறான். இவ்வளவுதான் நான் பாவம் என் தலைமை மேல பை வந்து மாட்டா பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம். ஆமா ஏறுபட்டு கொடுத்துரும் முடிவு பண்ணுவீங்க. ஏழைக்கு நீதி வேண்டும் அண்ணா, நீதி வேண்டும். இருதலை கொள்ளையாக தவிக்கிறேன். இருவரும் நெருப்பிருக்கிறது. நடுவே நான் சிற்றெருமை போல் துடிக்கிறேன். ஒரு முறையில இருவராக இருக்கிறேன். இவனும் முப்படை தளபதி ஆள வந்தான். நீ என் கோட்டை காவல். உன் தங்கை இவன் தான் கொண்டான் என்று சொல்லுகிறாய்.
அவன் இல்லை என்று மாறாடுகிறான். மன்னா என்னுடைய தங்கை அவர் தான் மன்னா கொலை செய்தார். உடன்பிறந்த தங்கை போல் பார்த்து வந்தேன் மன்னா. எந்த படுவாவையும் எந்த நாசக்காரனும் என் தங்கையை கொலை செய்து விட்டால் மன்னா. மன்னா நீதிதான் வழங்க வேண்டும் மன்னா. நீதிக்காக வாழ வேண்டிய மன்னா இதுதான் வாழ சந்திரமா, இந்த கொலைக்கு சரியான சாட்சிகள் இல்லை. சாட்சி இல்லையா? அதனால் என்னால் இதற்கு நீதி வழங்க முடியாது. இருந்த போதிலும் இந்த கொலை அவன் செய்தாலும் சரி, இன்னும் ஒரு வார காலத்தில் கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் இருவரின் கடமை. சந்திரமா, அன்று முப்படை தளபதி என்று போறவர்கள் மார்பில் நட்டு உதைத்தார். பார்த்தாயா உன் தங்கையை கொலை செய்தனே நான். நீ போவாதுப்பா, நீ ஏன் பாரு அவனை, நீ எதுவும் பண்ணாத, அவனே ஆச்சு என்ன தொட்டார்? பார்த்தாயா? ஏய், பைத்தியக்காரா. ஒரு பெண் பிள்ளை பேச்சை கேட்டு ஆயிரத்தி உதைத்தாய். கசைத்து டேய், பாம்புக்கு பள்ளியிலசா, ஏழுக்கு படைக்கிறசா, சோழவனுக்கு ஒட்டவனாசா, போகும் போகத்தில் பார்த்து கத்தறிக்கிறது வேறுகிறேன். ஏழைக்கு நீதியே கிடையாது. ஏழைக்கெல்லாம் நீதி கிடைக்காதுப்பா. ஏழை ஏழைதான். அந்த விட்டு போடு கேஸ், அந்த கேஸ் உன் பக்கம் தெரியணும். ஏன்னா அவன் பணக்கார பணத்துல அடிப்பாம்மா, பணத்துல அடிப்பான். பணம் இருந்தா எது வேணாலும் நீ செய்யலாம். கூட கற்பாய்க்கிறான்டா, நீ கூட கற்பாய்க்கிறான் பணம் தான். ஏன்னா பணம் தான் உலகத்துல முக்கியம் தெரியுமா? இந்த பணத்துக்கு தான் நான் வீது வீது நடிச்சுட்டு போறான். இந்த பணத்துக்கு தான் நான் மன்னர் பாவம் என்ன நிக்க தெரியாம போய்க்கிறேன். இந்த பணத்துக்கு தான் நான் ஆரம்பத்துல 2 பேருக்கே உட்காந்துக்கிறேன். இந்த பணத்துக்கு தான் நீ கூட வாய் முடிச்சு. இந்த பணத்துக்கு தான் அந்த பொண்ணு கூட பராமரி. இந்த பணத்துக்கு தான் நான் கூட முக்கி முக்கி பேசுகிறேன். ஆனா இவங்க ஒண்டி தான் நான் பணத்தை குத்துட்டு உட்காந்து பார்த்து